வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர் தமிழகம் முழுவதும் நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு தமிழ் நடத்தப்பட இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு நாளை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அதில் 2 கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 14 1 மார்க் இருக்கும். 14க்கு பார்த்தீங்கன்னா 10 1 மார்க் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னா 90க்கு 85 பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அப்போ 100க்கு 95 பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ 1 மார்க் எழுதணும். கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் கீழே பார்த்தீங்கன்னா மார்க் போடுவாங்க. இதில் முக்கியமான வினாக்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வறுமையும் சிறுமையும் தருவது, அதே மாதிரி அறிவுடை வேந்தன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கே இந்த கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நமக்கு பின்னணி இசைகள் தான் காட்சியின் உணர்வை வெளிக்கொணர உதவுகிறது. பின்னணி இசையும் சில சமயங்களில் மௌனமும் தான் உணர்வுக்கு முக்கியம். சான்று கொடுத்துருக்காங்க. ஸோ சான்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மயிலை சீனி வினா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. பேராகிராஃபாக தயவு செஞ்சு எழுதாதீங்க, பாயிண்ட்ஸ் போட்டு கொஞ்சம் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இந்த பேஜில் 4 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி 1 மதிப்பெண் வினா வளம் வளம், வலது பக்கம் வளம் வளமை, உழை உழைப்பு, உழை உளைச்சல், மனம், குறியீட்டு உத்திகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பென்சிலில் ஏரோ மார்க் போடுங்க. நாளைக்கு பொது தேர்வு பொறுத்த வரைக்கும் ஒன்லி பார்த்தீங்கன்னா எழுதுறதா இருந்தால் பிளாக் பென்னாக ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ இல்லைனா ப்ளூ பென்னாக யூஸ் பண்ணுங்கள். மெயினாக பாயிண்ட்ஸ் பென்சிலில் ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். பேச்சு வழக்கு தொன்மம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாவிகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவிகம் என்பது ஒரு முக்கியமான தொன்மம் என்கிற தண்டியலகரம். பகுபத உறுப்பிலக்கணம் ஃபஸ்ட் நீங்கள் பிரித்து காட்டணும் 1 மார்க்கு. அதுக்கப்புறம் பகுதி சந்தி இறந்த கால இடைநிலை வினையற்ற விகுதி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். ஸோ இப்படி தான் பொது தேர்வுக்கு நாளைக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ மறக்காது இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிழை இல்லாமல் நல்லா நீட்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கலாம். இந்த மயிலை சீனி வெங்கடசாமி கேட்டிருக்காங்க பாருங்கள், பிரிவு 2ல். ஸோ இந்த மாதிரி முக்கியமான குறிப்புகளை பென்சிலில் ஏரோ மார்க் போட்டு காட்டுங்க. மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் லைவ் போட்டிருப்பேன், அதில் இருக்கிற மனப்பாட பகுதி திருக்குறளும் நல்லா படிச்சுக்கோங்க. வேளாண் மேலாண்மை குறித்து கூறுகள் யாவை, அதே மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பருவத்தை பயிற்சி, இந்த மாதிரி குறிப்புகள்லாம் கொண்டு அழகாக நீட்டாக எழுதலாம். சொற்பொருள் பின்வரும் நிலையை கேட்டிருக்காங்க. சான்று எப்பொருள் யார் யார் வாய்க்கைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அணி விளக்கம் பொறுத்த வரைக்கும் சொற்பொருள் பின்வரும் நிலையன் என்றால் ஒரு சொல்லை திரும்ப திரும்ப அமைத்து இருப்பது போல் இருக்கும், ஆனால் ஒரு சொல் திரும்ப திரும்ப வராமல் தன்மை ஆகும். ஸோ அணி பொறுத்த வரைக்கும் அணி இலக்கணம் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு சான்று கொடுத்துக்கோங்க, அணி விளக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கம், குறள் விளக்கம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த பேஜில் 4 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே 1 by 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். நயம் பாராட்டுக்க பொறுத்த வரைக்கும் மைய கருத்து, வாழைக்கு அழகு கருத்து, பாட்டுக்கு அழகு மைய கருத்து, இயற்கையின் அழகை கூறுகிறார் பாரதிதாசன். மோனை முதனெழுத்து ஒன்றி வருவது தொடுப்பது மோனை எனப்படும், எடுத்துக்காட்டு. அதே மாதிரி எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை, எடுத்துக்காட்டு எழுதணும். இயல்பு இறுதி எழுத்தோ அல்லது சொல்லோ ஒன்றி வருவது ஆகும், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தலைப்பு சிலப்பதிகாரம், ஆசிரியர் இளங்கோவடிகள். பாவிகம் பார்த்தீங்கன்னா எழுதல மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கு. தலைப்பு திருக்குறள், ஆசிரியர் திருவள்ளுவர். ஸோ மனப்பாட பாதி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்புச்சட்டகம், முன்னுரை, காப்பிய அமைப்பு, முடிவுரை. இது குறிப்புச்சட்டகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டு எழுதலாம். ஸோ உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன அந்த வினாக்களில் நெடு வினாக்களில் சொல்ல வரீங்களோ அதை முழுமையாக இருக்கணும். கண்டிப்பாக முன்னுரை முடிவுரை இருக்கணும், அதுக்கு 1 மார்க் இருக்குது. காப்பிய அமைப்பு, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு முடிவுரை, கிறிஸ்துவ கம்பர். அதே மாதிரி நிர்வாக மேலாண்மை குறித்து இறை என்பது ரொம்ப முக்கியம். முன்னுரை, நிர்வாக மேலாண்மை, தலைமை பண்பு, முடிவுரை. 6 மதிப்பெண் முழுமையாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாளை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்களும் இந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்படின்னு. அதே மாதிரி கோடை மழை, குறிப்பு சட்டகம், முன்னுரை, கதை, முடிவுரை. எப்போவுமே முன்னுரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோடை மழை என்பது கதை. அதே மாதிரி கீழே கதையோட அறிமுகம், கதையில் யார் யார் இருக்கிறார்கள்,
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு. ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருப்போம். அந்த ப்ரெசன்டேஷன் வீடியோவில் முக்கியமான குருவினா, நெடுவினா, சிறுவினாலாம் நான் சொல்லியிருப்பேன். அதையும் பார்த்துக்கோங்க. நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கீ பாயிண்ட் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீ பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் இருக்குது. மனப்பாட பாடலில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அழகாக நீட்டாக எழுதுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா? தமிழ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ தமிழுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். நாளை பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் நல்லபடியாக எழுதுங்க. எல்லோரும் 90க்கு 90 லாங்குவேஜில் நீங்கள் வாங்கணும். உங்களுடைய 500க்கு 500 மார்க் வந்து எதில் வந்து உங்களை காட்டணும்? உங்களுடைய லாங்குவேஜில் தான் காட்டும். ஸோ லாங்குவேஜில் அசால்ட்டாக மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக படிங்க. நாளை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றாக வந்து உங்களுடைய தேர்வு எழுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக தேர்வை வந்து எழுதணும். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சுக்கிறது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வந்து தேர்வு நல்லா பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நாளை பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவரும் நன்றாக உங்களுடைய தேர்வு எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தரப்போகிறேன். இந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அணி இலக்கணம் எப்படி எழுதணும், அதே மாதிரி நயம் பாராட்டுகை எப்படி எழுதணும், அதே மாதிரி நெடுவினா, சிறுவினா, குருவினாலாம் எப்படி எழுதணும்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் தான். எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்ன மாதிரி எழுதணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கில்லுக்கும் இந்த மாதிரி ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த கீ ஆன்சர்லாம் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்காக வர இருக்குது. பொதுத் தேர்வுக்கு, தமிழ் பொதுத் தேர்வு மாணவர்கள் எப்படி எழுதணும், எந்த முறையில் எழுதணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுவேன். அப்டேட்லாம் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் அப்டேட்டு. நன்றி.